தங்கம், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? முழிச்சிட்டு இருக்கியா? ஆ, என்னப்பா? என்னது? அப்பா எந்திக்கலையானோ? ஆ, போலாமா? 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 அடி தாங்க பிள்ளை, வாங்க. ஆ, டாடா எழுப்பு, டாடா எழுப்பு, டாடா எழுப்பு, எழுப்பு டாடா. டைம் ஆயிடுச்சு டாடா, எந்திரிங்க சொல்லு. எழுப்பு, எழுப்பு, எழுப்புடா. டாடா எங்க? டாடா எங்க? தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி சைலண்ட்டாக வந்தா, தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி சைலண்ட்டாக வந்தா முழிச்சிட்டு படுத்துருக்குறேன். டாடி, டாடி எந்திரிங்க டாடி, டாடி, ரித்து டாடி. ரித்து வந்து தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சி சைலண்ட்டாக வந்தா ஓரமாக முழிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. தங்கப்பிள்ள எங்கே இருக்க? டோ, டைம் வந்து இப்போது 7 o'clock ஆகுது. கிளம்ப ரெடி ஆகணும் ஆஃபீஸ்க்கு. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ். ரித்து விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் போய் ஆகணும். டோ, டாடி எழுந்துச்சிட்டாங்க. அம்மா 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 அம்மா. தங்க பிள்ளை தலைகில தெரியுறடா. ஓகே, ரெடி ஆகலாமா இப்போ? வா 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 மட்டும் வா. வா கீழே போகலாம், நம்ம கீழே போகலாமா? கீழே போகலாமா? வா அவாட்ட போகலாம். மம்மம் சாப்பிட்டு போகலாம், வா வா. மம்மம் வேணாமா உனக்கு? மம்மம் வேணுமா வேணாமா? சரி அம்மா போகிறேன், பாய் பாய். நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டா ரித்து வந்து யார் பார்த்துப்பான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா தான் பார்த்துப்பாங்க. ஸோ என்னை விட நல்லாவே ரொம்ப பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலும் அவனை விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாள் அவன் கூட இருந்துட்டு திடீர்னு போகிறது. எங்க பிள்ளை இங்கே அவ காணோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய ஆஃபீஸ் பேக்கை தான் இப்போ எடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 month ஆகிடுச்சு. 4 month இருக்கும். 4 monthக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பேக்கை வந்து தொடுறேன். எப்படி என்ன லட்சணத்தில் இருக்குது பாருங்களேன். இதுக்கப்புறம் நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பணும் நான் மறுபடியும். இங்கே பாருங்கள், காலையிலேயே வந்து சைக்கிளில் வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, கிளம்பிட்டு பார்ப்போம். ஓகேவா ஓகேவா? பாய் பாய். ஐயோ அழுகுறானே. அவங்க அம்மா ரொம்ப நாள் கழித்து திரும்ப வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவங்க எப்படி அழுகுறான் பாருங்க. ரொம்ப நாள் கழித்து திரும்ப, ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாச்சா, அம்மா முகத்தை பார்த்துட்டான். இப்போ வேலைக்கு போகும் போது எப்படி அழுகுறான் பாருங்க. பாய் சொல்லு பாப்போ, பாய். அச்சோ, இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வேற ரொம்ப அழுகுறான். ரவுண்ட் வேற போயிருக்கான். எங்க காணோம்? போயிட்டு வந்தாச்சா ரவுண்டே? பார்த்து பார்த்து. ஐயோ சிரிப்பு பாரு. ஓகே ஓகே, தூக்கு தூக்கு தூக்கு, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. பாய். அச்சோ, நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் கூட ரித்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான்னு அம்மா சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் ஆஃபீஸ் போகிறேன், லைக் ஒரு 6 month கழித்து நான் போகிறதுனால ரொம்ப அவன் கூடயே இருந்துட்டான். நான் அந்த 6 month ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அவன் கொஞ்சம் குட்டியாக இருந்தப்போ தெரியல அவனுக்கு. இவ்வளோ நாள் அம்மா கூடவே இருந்துட்டு திடீர்னு போகும்போது அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப அழுதுட்டான்.
அதுக்கப்புறம் எனக்கும் அவனோட நினப்பாவே இருந்தது. அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் ஆஃபீஸ் போயிட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் காலையிலேயே வீட்ல சாப்பிட்டுட்டு போயிட்டேன். லஞ்ச் மட்டும் வந்து பேக் பண்ணிட்டு போயிருந்தேன். அம்மா தான் செஞ்சு குடுத்தாங்க. லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் எக் வந்து ஃப்ரை பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ லஞ்ச் வந்து நான் முடிச்சுட்டு அதே மாரி எங்கே நான் உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேவரெட் ஹீரோ சூர்யா. நான் அந்த வால்ல பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் அத எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. திடீர்னு நான் போய் சடனாக உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அங்க வால்ல இருக்காங்க சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்களையும் நான் கவர் பண்ணேன். என்னோட ஃபேவரெட் ஹீரோ அவங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் டு ஒர்க் போயாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸுன்றதுனால அவ்வளோ தெரியல. போக போக தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகும். அதேமாரி ஆஃபீஸ் போகிறதுனால வீடியோவும் என்னால் சரியாக அப்லோட் பண்ண முடியல, எடுக்கவும் முடியல. கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் vlog நான் போடுறேன். பை பாய்.